ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட சீசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கடந்த 3 மாதங்களில் சென்னையில் 3 என்கவுண்டரும் புதுக்கோட்டையில் ஒரு என்கவுண்டரும் நடந்துள்ளது. தொடர் என்கவுண்டருக்கு காரணம் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல ரவுடிகளான நாகேந்திரன், பொன்னை பாலு உட்பட 28 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்நிலையில் ஆம்ஸ்டாங்கை கொல்ல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாக மறைந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் நண்பரான ரவுடி சீசிங் ராஜாவை சென்னை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இது மட்டுமல்லாமல் வேளச்சேரி காவல் நிலையத்தில் பதிவான வழக்கு ஒன்றிலும் சீசிங் ராஜாவை போலீசார் தேடி வந்தனர். நேற்று ஆந்திர மாநிலம் கட்டப்பாவில் பதுங்கியிருந்த ரவுடி சீசிங் ராஜாவை தனிப்படை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். போலீசார் அத்துமீறி கைது செய்திருப்பதாகவும் தனது கணவருக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அவரது மனைவி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டார். காலையில் 9 மணிக்கு டிஃபன் வாங்கிட்டு வரணும் எங்கள் வீட்டுக்காரர் போனார். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண எங்கே போனார்னே தெரியல. அப்புறமா தான் தெரியுது தனிப்படை போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அவரு தான் ஏதோ பண்ணிட்டு தான் சொல்லி அவர் அரெஸ்ட் அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷமா ஆகுது. 2 வருஷமா அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சீசிங் ராஜாவிடம் சென்னை தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நீலாங்கரை அக்கரை அருகே உள்ள பக்கிங்காம் கால்வாயில் ஆயுதங்களை ஒதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதை பறிமுதல் செய்வதற்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் தலைமையிலான போலீசார் அவரை அக்கரை பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது அங்கு மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியை சீசிங் ராஜா எடுத்துக் கொடுப்பது போல் போலீசாரை நோக்கி சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் 2 குண்டுகள் போலீசாரின் வாகனத்தை துளைத்துக் கொண்டு சென்றுள்ளது. அப்போது தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் விமல் சீசிங் ராஜாவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக தெரிகிறது. இதில் சீசிங் ராஜா இடதுபுற மார்பு மற்றும் மேல்வயிறு ஆகிய பகுதிகளில் குண்டு பாய்ந்து படுகாயமடைந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றபோது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டனர். இந்த நிலையில் பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு ரவுடி சீசிங் ராஜாவின் உடல் கொண்டு வரப்பட்டது. அங்கு வந்த ரவுடி சீசிங் ராஜாவின் மனைவி, மகள் உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க கதறி எழுதனர். நீலாங்கரை போலீசார் என்கவுண்டர் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் சென்னை தெற்கு இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வை தொடர்ந்து அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போலீசார் சீசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து விளக்கினர். வேளச்சேரி லிமிட்டில் ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிறாரு. அதில் துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு போனதா அந்த கேஸு. அதில் வந்து 8வது மாதத்துலேருந்து நம்ம தேடிட்டு இருக்கோம் இவரை. இந்த மீன்வைல் ஸ்பெஷல் டீம் வேறு ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா சைடில் வேறு ஒரு கேஸ்க்காக ஒரு சர்ச்சில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கேஸில் வேளச்சேரி கேஸில் இன்வால்மெண்ட் ஆன இந்த சீசிங் ராஜா அவர் அந்த ஏரியாவில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இதை ஷேர் பண்ணுறோம் அந்த டீமோட. அவங்க வந்து நேற்று போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுறப்போ இந்த அக்யூஸ்ட் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பேட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்ணுறாங்க. நேற்று காலையில் செக்யூர் பண்ணிவிட்டு கொண்டுட்டு வந்து நம்ம வேளச்சேரி கேஸில் ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சது, எங்கே வச்சிருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்குறப்போ நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு 2 இடம் காட்டுறாரு, அந்த இடத்துல இல்லை, சும்மா டாச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்குது, ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சுருக்காரு. அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலாக காட்டிட்டு 2 ரவுண்ட் ஷூட் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டரை பார்த்து போன 2 இன்ஸ்பெக்டரில் இளங்கனி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்ணுறாரு. அது ஒரு லக்கியாக வந்து அந்த புல்லட் 2மே இன்ஸ்பெக்டர் மேலே படலை, 2மே வந்து அவரோட வண்டியில் பட்டுருச்சு. ஒன்று வந்து சைடு விண்ட்ஷீல்ட்லேயும், இன்னொன்று வந்து மிடில் இந்த டோர்லேயும் புல்லட் ஹிட் ஆகிடுச்சு.
அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு. இந்த பக்கம் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்றிருந்தவர் தற்பாதுகாப்புக்காக வேறு வழி இல்லாமல் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு. அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ப்ராட் டெட் சொல்கிறாங்க. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட நரசிம்மன் அங்கம்மா தம்பதியின் மகன் ராஜா. சென்னை கிழக்கு தாம்பரத்தில் வசித்து வந்த ராஜா 9ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு கராத்தே மாஸ்டராக செயல்பட்டு வந்துள்ளார். அப்போது நண்பர்களுக்காக அடிதடி போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் வாகன கடன் கொடுக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் வாகனங்களை அடாவடியாக பறிமுதல் செய்வதுதான் அவரது பணி. அதனால் அவரை சீசிங் ராஜா என நண்பர்களால் அழைக்கப்பட்டுள்ளார். அப்போது தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் கோலோச்சிய பிரபல ரவுடியுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட சீசிங் ராஜா மாமூல் வசூலிப்பது, ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து என ரவுடி சாம்ராஜ்யத்துக்குள்ளும் காலடி வைத்துள்ளார். ஆந்திராவில் நடந்த இரட்டை கொலை வழக்கு ஒன்றில் முக்கிய நபராக இருந்த சீசிங் ராஜா அதன் பின்னர் பெரும் ரவுடியாக உருவெடுத்து சென்னை மற்றும் ஆந்திராவில் கொலை செய்யும் கூலிப்படை தலைவனாக மாறியுள்ளார். சீசிங் ராஜா மீது கொலை வழக்குகள், ஆட்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட 39 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் 8 முறை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். போலீசாரின் நெருக்கடி காரணமாக ஆந்திராவில் இவரது மனைவி வீட்டில் பதுங்கியபடி சீசிங் ராஜா சென்னையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். கடந்த 2 வருடங்களாக மிகப்பெரிய கூலிப்படை தலைவனாக உருவெடுத்த சீசிங் ராஜா ரியல் எஸ்டேட் தொழிலிலும் கால் பதித்து சிங்கம் சினிமா பாணியில் ஆட்களை கடத்தி பணம் கேட்டு மிரட்டும் செயலிலும் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்திலும் வழக்கு ஒன்றில் ஆஜராகாமல் சீசிங் ராஜா தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் தாம்பரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இவரை பற்றி தகவல் தெரிந்தால் தெரிவிக்கவும் என போலீசார் தரப்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது. சீசிங் ராஜா என்கவுண்டர் தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 1998க்கு பிறகு தமிழ்நாட்டில் 100 பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் 101வது நபராக சீசிங் ராஜா கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.